Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ வாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா திருவிழா vlog. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ராவல் பண்ணி வரோம், நேராக திருவிழாக்கு தான் போவோம்னு. ஸோ கிளம்பி நாங்கள் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம். ஊருக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து நாங்கள் திருவிழாவுக்கு வந்து கிராமம் அது திருச்சியிலேருந்து ஒரு 1.5 hours அந்த மாதிரி ஆகும். ஸோ நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நானும் சஷ்வந்த் மாமியார் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஊர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டைமிங்க்கு தான் வந்து பஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் பஸ்ஸில் போயிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து நைட் பஸ்க்கு வந்தாங்க, பிகாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 2 o'clock அந்த மாதிரி தான் வந்து சாமி வரும். இந்த கரகம் அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து கீழே நின்று என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாமி போய் கும்பிட்டுட்டு வந்துட்டு மொட்டை மாடியில் வந்து அடுத்த தெருவுக்கு சாமி வரும்போது நான் மொட்டை மாடியில் போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நைட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் அங்கே போய் நம்ம மொபைலெல்லாம் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பிகாஸ் வில்லேஜ் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இம்ப்ரூவ் ஆகிடுக்கு, பட் ஸ்டில் எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்தது. ஸோ பாருங்கள், மணி இப்போ வந்து 2 o'clock. ஸோ இப்போ தான் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ தூங்க போகிறோம். இதுதான் வந்து எங்களோட கிராமத்து வீடு, ஸோ ஹஸ்பண்டோட வீடு. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டோட தங்கச்சின்னா சித்தப்பா பொண்ணு, அவங்களோட பசங்க எல்லாம். சஷ்வந்த் சார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்துட்டு மார்னிங்கே எழுந்து சீக்கிரம், கிராமம் இல்லையா, ஸோ சீக்கிரமாக எழுந்து அங்கெல்லாம் குளித்து வேலையை முடிச்சிடுவோம். ஸோ நான் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய லெவலில் கோயிலில் போய் என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல, பிகாஸ் அங்கே யாரும் கோயிலுக்கெலாம் போகும்போது மொபைலெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து அந்த காலத்து வீடு, பழங்காலத்து வீடு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வீடு. ஸோ டோரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டைட்டாக இருக்கும். நம்மளால் வந்து திறக்கவே முடியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டோர் வந்து என்னால் ஒரு கையால் தள்ளவே முடியாது. பயங்கர வெயிலுங்க, சத்தியமாக முடியல, அவ்வளோ வெயில். பட் ஸ்டில் வந்து திருவிழா இல்லையா, ஸோ அதனால் சாமியெல்லாம் பார்த்துட்டு தென் வந்து நெக்ஸ்ட் டேவே நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 6:30 போல் நாங்கள் பஸ் ஏறி நாங்கள் திருச்சி வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அம்மா வீட்டில் இருந்து நான் விலாக்ஸ் நான் போடுவேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2-3 டேஸில் சென்னை வந்து கிளம்பிட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு ஆஃபீஸ் போய் ஆகணும்னு. நான் ஒரு 1 week 10 days இங்கே இருப்பேன். இந்த கண்டினியூஸாக விலாக் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.